வெங்காயத்தை அப்படி கண்ணில் தப்ப தூக்கம் போயிடும். எலுமிச்சம்பழ தோலை எடுத்து வச்சுக்கிறது, அதை கண்ணில் தேய்ச்சிக்கிறது, அது ஒரு காந்தமா அப்படியே இப்படி ஓடுறது. இதை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இக்ரவுல் குர்ஆன், நீங்கள் குர்ஆனை எப்படி ஓதணும் தெரியுமா? மஅத்தலஃபத் குலூபுக்கும், உங்கள் உள்ளங்கள் ஒன்றித்து இருக்குமே அந்த அளவுக்கு தான் ஓதணும். அப்படியே ஈடுபாடு மாதிரி இருக்கா ஓதிக்கிட்டு, ஒரு மாதிரியா இருக்கா அப்படி வச்சுட்டு போய் உட்காந்துடும். அது குர்ஆனை வெறுத்துக்கிட்டு எப்படாவது முடியும் செஞ்சு அவன் இப்படி எல்லாம் விரும்புவானா? உனக்கு என்ன ஈடுபாடு இருக்கு அதுல? அப்ப உன்னை வருத்தி கொண்டு, உன்னை கஷ்டப்படுத்தி கொண்டு, உன்னை வேதனைப்படுத்தி கொண்டு, உன்னை ஜூஸ் செய்யறாங்க. இது சூஃபி சித்தாந்தம் தானே. ஒரு ராத்திரில முழு குர்ஆனையும் முடிக்கணும்னு நினைச்சிட்டு ஓதிட்டு இருக்காங்களா சபீனான்னு சொல்லிட்டு, இதெல்லாம் என்ன சித்தாந்தங்கிறீங்க? இதெல்லாம் சூஃபிசம். உன்னை யார் இப்படி சொன்னா? இப்படி யார் 30 ஜூஸ் ஒரு ராத்திரில ஓதி முடிக்கணும் உனக்கு சொல்லி தந்த ஆள் யாரு? அப்படி அந்த மார்க்கம் சொல்லுது. அப்ப இதெல்லாம் இந்த நச்சுக்கிருமிகள், சூஃபிசம் என்ற பெயர்ல வந்த நச்சுக்கிருமிகளால் வந்த கேடுகள். இதெல்லாம் இன்னும் சொல்ல போனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இது புகாரில இந்த குர்ஆன் ஓதுற சம்பந்தமான ஹதீஸ் புகாரில 5060, 5061, 7364, 7365 எல்லாம் இருக்கிறது. ஒரு தடவை சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹலக்கல் முத்தனத்தியூன், மூழ்கி திளைக்கிறார்களே அவர்கள் ஹலாக் ஆகிவிட்டார்கள், நாசமா போயிட்டாங்க, நாசமா போயிட்டாங்க. மூடுறான் பாருங்க தீனுக்குள்ள. முத்தனத்தி உண்டு சொன்னா அப்படி அளவு கடந்து அப்படி எக்ஸ்ட்ரீமா போறது தீன்ல, மார்க்கத்துல அது என்ன செய்யறது, எல்லை கடந்து போறது. இப்படி செல்லக்கூடியவர்கள் ஹலாக் ஆகிவிட்டார்கள் சொல்லி 3 தடவை சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப எல்லை மீற ஒரு அளவு, எல்லா அளவு மார்க்கத்துல எல்லாமே லிமிட். அளவுக்கு மீறினால் அமிர்தம் விஷம்ங்கிறான அதை இஸ்லாம் இபாதத்து வரைக்கும் அதை கடைப்பிடிக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த மார்க்கத்துல எல்லாமே அளவு, எல்லாமே லிமிட். அந்தந்த லிமிட் அவரவருக்கு ஒரு லிமிட் அவரவர் கொடுத்தவன்னு சொன்னா ஒரு பஞ்சாயத்துல யாருக்கும் வெறுப்படையாது. இந்த மாதிரி ஆட்களுக்கு வாழ்க்கைப்பட்ட பெண்களுடைய நிலை என்ன யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி ஆட்களுக்கு இப்ப பார்த்தா அல்லாஹ்வுடைய பாதை இவன் பாட்டுக்கு போயிட்டு இருக்கிறான். அந்த பொம்பளை நிலையில இருந்து என்ன பாரு, எத்தனை எப்படி இப்படிலாம் இருக்கிறாங்க, நம்மள இருக்கிறோமே அப்படி எப்படி இருக்கும் பாருங்க. அப்ப ஒரு சாரார் ஒரு 50% பொம்பளை இருக்காங்கல்ல, நீ 50% ஆம்பளை எப்படி போயிட்டீங்கன்னா 50% பொம்பளை இஸ்லாத்தை வருத்துருவாங்கல்லம்மா, இஸ்லாத்தானே இருப்பாங்க. இப்படி ஒரு மார்க்கமா? ஒவ்வொருத்தரும் இப்படி கொண்டாடி கொடுத்து ஜாலியா இருந்துட்டு இருக்காங்க, இந்த அளவு கட்டிட்டு இப்படி அப்படி நினைக்கிற மாதிரி இருக்க கூடாதுல. எல்லாரும் விரும்புறதா இருக்கு. இஸ்லாம்ங்கிற எப்படி இருக்கும்னு கேட்டா, மகன் விரும்புவான், அப்ப விரும்புவான், பொண்டாட்டி விரும்புவா, அம்மா விரும்புவா, அத்தா எல்லாரும் விரும்பக்கூடிய மார்க்கம் இது. ஒரு குடும்பத்தில் ஒருத்தனுக்கு விருப்பமா இருந்து 9 பேருக்கு வெறுக்கிறதா இருந்தால் அப்ப இஸ்லாம் அப்படி மார்க்கம் கிடையாது. எல்லாரும் விரும்பணும், எல்லாரும் விரும்பக்கூடிய வழியை தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அழகான நெறிப்படுத்தி நமக்கு தந்திருக்கிறாங்க. இதெல்லாம் வரமுறைப்படுத்துவதற்காகத்தான் தூதர்களை அதை அனுப்பி வைக்கிறான். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் என்ன செய்யறாங்கன்னா, ஒரு பள்ளியாசலுக்கு வர்றாங்க, ஒரு கயிறு ஒண்ணு அப்படி தொங்குது பள்ளியாசல் உள்ள. மஸ்ஜித் நபவி தானே, குச்சி தானே இருக்கு, அந்த பேரிச்ச மர மட்டைகள் தான் போடப்பட்டிருக்கும், பணம் ஜாத்து மாதிரி போட்டு வச்சிருப்பாங்க. அது ஒரு கைத்த கயிறு தொங்க விட்டுருக்கு. இன்னும் இந்த கயிறு எப்படி திரும்பி தொங்குதுன்னு கேட்கறாங்க. பள்ளியாசலுக்கு வர்றாங்க, ஒரு கயிறு ஒண்ணு தொங்குது. இது என்ன கயிறு தொங்குது அப்படின்ற உடனே, அது ஜைனபுடைய கயிறு. அது கயிறு என்னது? ஜைனபு ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி ஜைனபு தான் அந்த கயிறை போட்டு வச்சுக்கிறாங்க. இதுக்கு போட்டு வச்சுக்கிறாங்க, தூக்கம் வந்துடுறான், கீழே விழுந்துடுறாங்களாம். அதை இடுப்புல கட்டிக்கிட்டு தொழுவுறது. தூக்கம் வந்தாலும் அதை பிடிச்சி நிப்பாட்டிக்கணும். இடுப்புல கட்டிக்கிட்ட கயிறு இருக்குல்ல, அதை இடுப்புல போட்டுக்கிட்டோம்னா கீழே விழுந்துட மாட்டோம்ல. அவ்வளவு தூக்கம் வந்தாலும் தொழுவாங்களாம். அந்த மாதிரி தொழுகிறதுக்காக வேண்டி அந்த அம்மா அந்த கட்டி விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. மாஹாதல் ஹபுல், என்ன கயிறுப்பான்னு கேட்டோம்னா, காலு ஹாதா ஹபுல் ஜைனப், ஜைனபுக்குள்ள கயிறு. அது பத்திரத்து அல்லக்கத்து, அப்படி சடைவு அப்படி சோறு வந்துவிடுவால் அது அப்படி தொங்கிக் கொள்வார்கள் அப்படின்னு சொன்ன உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லி ஸல்லி அஹதுக்கும் நிசாத்தஹு, இப்படி செய்யக்கூடாது. லா ஹல்லுஹு, அவிழ்த்து விடுங்களே, போது அவுத்துறீங்க. என்ன விளையாட்டு பண்றாங்களா? இப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லி மட்டும் சொல்லல, இந்த கயிறை தொங்குற கயிறை முதல்ல அவுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு, லி ஸல்லி அஹதுக்கும் நிசாத்தஹு, ஒரு மன மகிழ்ச்சியோடு இன்வால்வோடு இருப்பான்ல, முழு ஈடுபாட்டோட, அந்த மாதிரி ஈடுபாட்டோடு ஒருவர் இருக்கும்போது தான் தொழ வேண்டும். கடமையானது எப்படி தொழுதாகணும். அதுக்கு மேற்கொண்ட தொழுகை நீங்கள் தொழுவதாக இருந்தால் அதுல லயித்தால் தான் நீங்கள் தொழணும். ஏனோ தானோ அப்படி தொழக்கூடாது. உங்கள ஒருவர் தொழுவதாக இருந்தால் நிஷா தகு, அதுல இன்வால்வ்மெண்ட் இருக்கும் பொழுது, ஈடுபாடு இருக்கும் பொழுது, லயிக்கும் பொழுது, லயிப்போட தொழுவும் பொழுது நீங்கள் தொழ வேண்டும். பத்தர பள்ளியக்குவது, அப்படி சடைஞ்சிட்டாருன்னா உட்கார்ந்து சடைஞ்சிதான் தொழுவியா, நிக்கவே ஏழலையா, ஒரு மாதிரியா இருக்குதா, 8 காத்து தொழுத்தான் அவனும் நின்றாச்சு, 8 தொழுவுறாங்க, 2லயே ஒரு மாதிரி அப்படி நினைக்குது, இப்படி நினைக்குது, ஏதோ ஒரு நாள் உடம்பு சரியில்லை, முடியும் மட்டும் எப்ப முடிப்பார், பெருசு பெருசா ஓதுறாருன்னு இப்படி இருக்குதா, அதை நினைச்சுக்கிட்டு நின்றீங்கன்னா தொழுகை பாப்புறாங்க, வெறுப்பா போயிடும். அல்லாஹ் லான செஞ்சிருவான். என்ன செய்யணும், சலாம் அலைக்கும் 5 பேர் சாஞ்சிங்க போய்
போய் உட்கார்ந்துக்க, டீ குடிச்சிட்டு வா, அப்படிதான் செய்யணுமே தவிர பைதா பத்திர கொள்ளிய போகுது அப்படி சட்டஞ்சு விட்டாயானால் உனக்கு சோர்வு தட்டி விட்டது என்று சொன்னால் உட்கார்ந்துக்கப்பா, இப்படித்தான் நீ செய்ய வேண்டும். இந்த கயிறு கட்டி தொங்க விடுறது இந்த மாதிரியான மேட்டர்லாம் வைக்க கூடாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக புகாரியில 1150 இருக்கிறது. இதே கருத்துப்பட பொதுவான போதனை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னதாக நசையில 439வது ஹதீஸ்ல இருக்கிற எல்லாம் எதுக்கு சொல்றோம்னு கேட்டா, இந்த மார்க்கம் ஒரு எல்லைக்கு உள்ள நிறுத்தி வைத்திருக்கிற மார்க்கம், எல்லாத்துக்கும் ஒரு எல்லை, எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் போட்டு இருக்கிற ஒரு மார்க்கம். இதுல இந்த சூபிசத்துக்கு இஸ்லாத்தில் இடமே கிடையாது. அல்லாஹ்வுக்கு அர்ப்பணிக்கிறேங்கிற பேர்ல இப்படிலாம் பண்ணிடக்கூடாது. இன்னும் சொல்ல போனால் நம்ம பார்க்கிறோம் சில விஷயங்கள் சுபியாக்கள் மகான்கள் சொல்லக்கூடிய ஆட்கள்லாம் பேசாம இருப்பாங்க. எங்க ஊர்ல ஒருத்தர் மோனகுரு மஸ்தான் சொல்லுவாங்க. எங்க ஊர்ல ஒருத்தர் இருந்தா அவருக்கு தர்காலம் கட்டி வச்சுக்கிறாங்க. மோனகுரு மஸ்தான் என்ன பண்ணுவாருன்னா யார்ட்டையும் பேச மாட்டாராம். வாழ்நாள்ல பேசணுதே இல்லையா. சாப்பாடு எதா இருந்தாலும் பேப்பர் எடுக்க சொல்லி இங்க எழுதுனா என்ன பேசினா ரெண்டு ஒண்ணு தானே. அது ஒரு மெசேஜ் நீ மனுஷனோட காட்டி வச்சுட்டே இல்லையா. அதாவது என்ன செய்யணும், பசிச்சா என்ன செய்வாங்களாம், பசிக்கிறது வாயனால கேட்டுக்கோ, நீ இப்படி தியாகம் பண்ணாலும் செய்யணும். அது கேட்க சோறு திங்காமையா இருந்து காட்டணும். திங்கிறதுக்கு திம்பாரா, குடிக்கிறது குடிப்பாரா, வேணுங்கிறது கேட்பாரா. அது எப்படி கேட்பாரா, பேப்பர்ல எழுதி கேட்பாரா, பேப்பர் காட்டி மண்ணில் எழுதுவாரா. அது பார்ப்பாங்களா அவரை கூட்டிக் கொண்டு வா, அவரை அழைத்து வா, எழுதுவாரா மோனகுரு. இவருக்கு தர்கா என்ன தர்கா என்ன செஞ்சுட்டாரு, என்ன பெரிய ஜிஹாத் பண்ணிட்டாரா, பெரிய சமுதாயத்தை புரட்டி எடுத்துட்டாரா, பல்லாயிரக்கணக்கான பேர் நேர்வழிக்கு பிரச்சாரம் பண்ணி விட்டாரா, தாவா பண்ணினாரா, ஆயிரக்கணக்கான இஸ்லாத்துல வந்தாரா. பேசாம இருந்தார்ல, பேசாம இருந்தா மகானா, இல்ல பேசாம இருந்தா ஒரு மகானான்னு கேட்கிறேன். இது இப்படி இஸ்லாத்துல அப்படி உண்மை. அது அப்படி ஒருத்தர் இருந்தார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல. அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இப்ப நம்ம நினைக்கிற மாதிரியான கிறுக்குலாம் அப்பவே எல்லாருக்கும் பிடிச்சிருக்குது. ரசூலுல்லாஹ் அதை தீர்த்து வச்சுட்டு போயிட்டாங்க. இந்த மாதிரி கல்யாணம் பண்ணக்கூடாதுங்கிற கிறுக்கு, அப்படி முழுசா ஈடுபடுறதுங்கிற கிறுக்கு, பேசக்கூடாதுங்கிற கிறுக்கு அந்த காலத்திலே சில ஆட்களுக்கு எல்லாம் வர வச்சு ரசூலுல்லாஹ்வுடைய கவனத்தை கொண்டு போய் தலையில ஒரு தட்டு தட்டி இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு காட்டிட்டு போயிட்டாங்க. அதைத்தான் இப்ப செஞ்சுட்டு இருக்காங்க. அல்லாஹ்வுடைய புதுசு கண்டுபிடிப்புலாம் ஒண்ணும் கிடையாது. இதெல்லாம் அன்னைக்கு வந்த சமாச்சாரம், எல்லாம் பழசுதான். பழசு ரிஜெக்ட் பண்ணப்பட்ட ஒரு விஷயம். அது ஒரு புது சரக்கு மாதிரி என்ன செய்யறாங்க, புதிய மொந்தையில பழைய கல்லுமாங்கல்ல, கல்லு பழசுதான், மொந்த புதுசு. ஊத்தி வைக்கிற பாத்திரம் புதுசு, விளங்குதா? அந்த கல்லை தான் ஊத்தி இந்த பாருங்க லேபிள் வேற டப்பா வேறங்கிறான். அந்த மாதிரி விஷயம் தானே தவிர இந்த சூபிசம்லாம் என்னது. அன்னைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூக்கி கடாசன மேட்ரு என்ன வருதுன்னு பாருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயான் பண்ணிட்டு இருக்காங்க. ஜும்மாவுல உரை நிகழ்த்துகிறார்கள். மக்கள் எல்லாம் ஆர்வமா கேட்டுட்டு இருக்காங்க. பள்ளிவாசலுக்கு வெளியில பார்த்தா ஒருத்தர் நிக்கிறார். எது மாதிரி தெரியுது, வாசல்ல பார்த்தா என்ன செய்யுது, பள்ளிவாசலுக்கு வெளியே ஒருத்தர் நிக்கிறார். பர்பஸா நிக்கிறார், நிக்கணும்னு நிக்கிறார் தெரியுது. வெயில வேற நிக்கிறார். வெளியில வெயிலா தானே இருக்கு, வெளியில வெயில் இருக்கு, வெயில நின்று கொண்டிருக்கிறார். பார்த்துட்டே இருக்கிறாங்க. அவர் ஏதோ ஒரு வேலைக்கு யாரை எதிர்பார்த்து நிக்கிறது, பர்பஸா நிக்கிறது தெரிஞ்சு போயிரும்ல. சும்மா அப்படி இப்படி பாப்பர் இப்படி நின்றாருன்னா எதிர்பார்க்கறா இருக்கும். வெளியே நிக்கிறாருன்னா நிக்கிறார், விளக்கிட்டாங்க. எல்லாரும் என்ன பாரு, என்ன அது யாரு பாருங்க. ரசூலுல்லாஹ் பயான நிறுத்திவிட்டு இந்த ஆளு ஒரு வேணும் நிக்கிறாரு, இந்த ஆளு யாரு, ஏன் நிக்கிறாருன்னு கேட்கிறாங்க. இது சஹாபாக்களுக்கு திரும்பி பார்த்து அவங்க தெரியுது எப்படிப்பட்ட ஆளுங்கிறத விளங்கி வச்சிருக்காங்க. அதுதான் அவர் ஒரு நேர்ச்சை பண்ணி விட்டாரு. என்ன நேர்ச்சை பண்ணிட்டாரா, நதர ஐயக்கூம நின்றுகிட்டே இருக்கிற நேர்ச்சை பண்ணி விட்டார். வள யக்கூத உட்கார்றது கிடையாது, உட்காரவே மாட்டேன், இப்ப பார்த்தா நின்றுகிட்டு தான் இருப்பேன். ஒண்ணு வளா எஸ்எல் இல்ல, வெயில்ல தான் நிக்கிறது. இப்பதான் பகல் பூரா வெயில் இப்போலாம் இருக்கோ அப்போலாம் வெயில் தான். வெயில் போனா தான் வெயில விட்டு வர்றதை தவிர வெயில் இருந்தா என்னதான் வெயில் தான், வெயில் தான் நிக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டாராம். அதே மாதிரி விழா எத்தக்கல்லமே யாத்தையும் பேசுறதுன்னு கேட்டா கூட பேச மாட்டாருங்கிற மாதிரி சொல்றாங்க. பேசவும் மாட்டார், பேசக்கூடாதுன்னு நினைச்சிட்டாரு. அவர் ஒரு முடிவு எடுத்துட்டாரு, நேர்ச்சி பண்ணிட்டாராம். போய் எசுவோமே 4 விஷயம். அதாவது நிக்கிறது ஒண்ணு, வெயில்ல நிக்கிறது ஒண்ணு, பேசாம இருக்கிறது ஒண்ணு, நோம்பு ஒண்ணு. இந்த 4 செய்யறதாக நேர்ச்சி பண்ணிட்டு அவர் நிக்கிறார். இப்ப நோம்பாளி அவரு, பேசினா கூட யார்ட்டும் பேச மாட்டாரு, வெயிலாம் நிப்பாரு. அது எதுக்கு இவர் செஞ்சாரு, நதர நேர்ச்சன்னு வருது, இபாதத்தை செய்யறாரு. ஏன் அல்லாஹ்வுக்கு அது தியாகம் பண்ணி பார்ப்போமே. பேசுறது அல்லாஹ் கொடுத்திருக்கான் அந்த கிஃப்ட், அது அல்லாஹ்வுக்கு நம்ம தியாகம் செய்வோம். பேசுறது இந்த அல்லாஹ் கொடுத்த அந்த கிஃப்ட் என்ன செய்யறாங்க, ஒரு நாளைக்கு பேசாம இருந்து 10 நாளைக்கு பேசாம இருந்து தியாகம் பண்றாங்களாம். இப்படின்னு அவர் சொல்றாரு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க தெரியுமா, முர்ஹு ஃபல்யதகல்லம், முதல்ல அந்த ஆளை பேச சொல்லி ஆர்டர் பண்ணு, பேச சொல்லி உத்தரவு போடும்போது போய் சொல்லிட்டாங்க. சொன்னு எஸ்எல் இல்ல, நிழல் ஆளை எடுத்துட்டோம். முதல்ல வெயில்ல நிக்கிறாள் நிழலு கொண்டு வா. அப்புறம் வெளியே போது வந்து உட்கார வையாள, வெயில்ல நிக்கிறாள் உள்ள எடுத்துக்கிட்டு வா, உள்ள எடுத்துட்டு வந்து உட்கார வை. பேசு, ஜும்மாவுல பேசவே கூடாதுங்க. இந்த ஆள் இப்படி பண்ணணும் பேச சொல்றாங்க. ஜும்மாவுல இமாம ஹுத்பா ஓதுனா இமாம் வேண்டாலும் பேசலாம், மக்கள்கிட்ட கேள்வி கேட்கலாம். அவர் கேட்கத்தான் வேணும், பேசவே கூடாது. பேசிப்ப என்னதே பேசு,
அப்படிங்கிறாங்க. ஜும்மாவுல இமாம் மெம்பர்ல இருக்கும்போது